7 நாளைக்கு 1 kg எடை வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாமரம் தான் பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு. இது வெயிட் லாஸ் பண்றவனுக்கு இல்ல, வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, நான் ஒல்லியா இருக்கேன், ஓம குச்சி மாதிரி இருக்கேன், நோஞ்சா மாதிரி இருக்குன்றா, இவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு வாரத்துக்கு 1 kg கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகுவீங்க. சுகர் வந்து வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறோம் எவ்வளவு பேர் இருக்கீங்களா, இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்ல ஏதோ ஒரு வியாதினால எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என் புள்ள உடம்பே தேரமானது, நான் என்னத்த பண்ணுவேன்னு புலம்புறீங்களா, இவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வாரத்துக்கு 1 kg வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றாரு. ஒரு பேஸ்ட் பிரஷ் எப்படி வீட்டுக்கு அத்தியாவசியமோ அதே மாதிரி இந்த மருந்தும் அத்தியாவசியம்ன்றத இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேங்க. கண்டிப்பா இந்த மருந்தை எல்லார் வீட்லயும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என் குழந்தை எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு ஏற மாட்டேங்குது, எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு உருகிட்டு போயினே இருக்குது அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் பாத்தீங்கன்னா குழந்தைய பற்றின கவலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு ஆஸ்துமா வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்லர் யூஸ் பண்றாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும் சரி, இல்ல தொற்று நோய் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சரி, என்ன மாதிரியான சித்த மருத்துவத்துல மருந்துகள் இருக்கு, அது எப்படி கொடுத்தா சரியாகும்? சரி, ஸோ தேராத குழந்தைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு அந்த காலத்துல ஒரு கை வைத்தியம் ஒன்று செய்வாங்க. தேரையை பிடிச்சு அதை வந்து செருப்பு தைக்கிறவங்ககிட்ட கொடுத்து ஒரு மாட்டுத்தோல்ல அந்த தேரையை உள்ள அடைச்சு தச்சு அதை இடுப்புல கட்டி விட்டுருவாங்க. அந்த தேரை வந்து உடம்புல ஒட்டின இருக்கிற மாதிரி இருக்க வச்சு அதுல குழந்தை வளர்த்தவங்களாம் இருக்காங்க. அப்ப பொதுவா வந்து அஸ்திசுரம்னு சொல்லுவோம். எலும்புக்குள்ள வந்து காய்ச்சல் வந்து உட்காந்துக்கிறோம். நம்ம ஃபீவர்னா கழுத்தை தொட்டு பாக்குறோம், வாயில தெர்மாமீட்டர் விட்டு பாக்குறாங்க, காய்ச்சல் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி பொதுவா வந்து ஒரு ஆளுக்கு வந்து எப்பயுமே எனக்கு வந்து கணக்கணன்னே இருக்கு, எனக்கு வெப்பம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வெளியில தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ள அவங்க வந்து வெப்பத்தை உணர முடியும். பொதுவா வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு இவ்வளவு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு நிர்ணயம் வச்சிருப்பாங்க. அந்த சராசரி இடம் கூட இல்லாத குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என் குழந்தை வந்து வளரவே மாட்டான், இந்த இவனோட சேர்ந்து பிறந்த குழந்தைகள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க, இவனோட ஒரு 1 அடி உயரமா இருக்காங்க, இவன் வந்து சின்னதாகவே இருக்கான், மூஞ்சூர் மாதிரியே இருக்கான், தேரவே மாட்டான்னு சொல்றாங்களே, அவங்க உடம்புல அந்த அஸ்தி சூடை வந்து குறைக்கணும். அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூட்டை குறைச்சாதான் அதுக்கப்புறம் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும், அப்புறம் தான் தேக புஷ்டி வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு இயற்கையாக வந்து சித்தர்கள் வந்து ஒரு சூரண கலவை ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் மூலிகை சேரும், செந்தூரம் சேரும், பஸ்பம் சேரும், சுண்ணம் சேரும், இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து செய்கிறதுனால அதுக்கு பேர் ரசாயன சூரணம்னு வச்சுருக்காங்க. அதில் இனிப்பு இருக்குது, அது சர்க்கரையும் சேர்த்துருப்பாங்க. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு மருந்து. இது எல்லாருமே எளிதில் செய்கிற மாதிரி ஒரு மருந்து தான். உதாரணத்துக்கு அமுக்கரா கிழங்கு தெரியும், தண்ணீர் விட்டாங்கிழங்கு தெரியும், பால் மோதி கிழங்கு தெரியும், நிலப்பழங்கிழங்கு தெரியும். இது மாதிரி கிழங்கு வகையில் ஒரு 10. அதே மாதிரி அயச்சந்தூரம், பவளப்பருப்பம், முத்து பருப்பம், செலாசத்து பருப்பம், சிறுங்கி பருப்பம், குங்குளிய பருப்பம், இது மாதிரி பருப்பங்கள். அதில் சங்கு சுண்ணம், இப்போ சங்கு பருப்பம்னு சொல்லுவோம், அப்பட்ட மஞ்சளுக்கு போட்ட செவக்கம் சுண்ணம், இது மாதிரி எல்லாமே கலந்துக்கணும். இதை கலந்து நைஸ் சல்லடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சல்லடையில் 15 தடவை சலிக்கணும். முதல் தடவை சளிச்சு எடுக்கிறோம், மறுபடியும் அந்த சளிச்சதை மறுபடியும் சல்லடை போகிறோம், மறுபடியும் சலிக்கிறோம். இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். மிக்சியில் அடிச்சிடலாமா, உடனே மிக்ஸ் ஆயிருமே, இதுக்கு சல்லடை போட்டு சலிக்கணும்னா இதில் செந்தூரம் இருக்குது, பஸ்பம் இருக்குது, சுண்ணம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேலே போச்சுன்னா மூலிகையோடு சேரும்போது உடனே ரியாக்ஷன் ஆகி அதோட சுவையை வந்து மாற்றி விட்ரும். அதனால் வெப்பமாகாமல் அந்த மருத்துவ குணம் குறையாமல் செய்கிறதுக்காண்டி தான் 15 தடவை சலிக்க சொல்கிறோம். இப்படி சலிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ சூரணம் இருக்கோ அதுக்கு 1 பங்கு 2 பங்கு சர்க்கரை சேர்த்து வச்சுக்கலாம். சர்க்கரை சேர்க்காமலும் பயன்படுத்தலாம். அந்த சூரணத்தை சின்னவங்க அப்படின்னா 2 விரல் எடுக்கிற அளவுக்கு, இதான் சிட்டிகை அளவு, இந்த அளவுக்கு தேன், நெய், பால், நீராகாரம், நாட்டு சர்க்கரை எதுனாலும் கொடுக்கலாம் சின்னவங்களுக்கு. சின்ன அதாவது 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு. இது கொஞ்சம் வயசு கூடவங்களுக்கு 2 தம்பிடி எடை, 10 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு. இது 15 வயசு இருக்கவங்களுக்கு 3 தம்பிடி எடை. பெரியவங்களுக்கு அப்படின்னா 1/4 ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன், அவங்களுக்கு 4. அதாவது பொட்டுக்கரண்டி வச்சா 4 பொட்டுக்கரண்டியில கூட எடுத்துக்கலாம். இதை வந்து பாலில் சாப்பிடலாம், வெந்நீரில் சாப்பிடலாம், தேனில் சாப்பிடலாம், நெய்யில் சாப்பிடலாம், நாட்டு சர்க்கரையில் சாப்பிடலாம். எந்த ஒரு அனுபானத்தில் இதை தொடர்ந்து எடுத்தால் போதும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர வாரத்துக்கு 1 கிலோ கூடும். வாரத்துக்கு 1 கிலோ? ஆமா, ஒரு வாரத்துக்கு 1 கிலோ. நண்பர்களே, 7 நாளைக்கு 1 kg எடை வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாமரம் தான் பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு. இது வெயிட் லாஸ் பண்றவனுக்கு இல்ல, வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, நான் ஒல்லியா இருக்கேன், ஓம குச்சி மாதிரி இருக்கேன், நோஞ்சா மாதிரி இருக்குன்றா, இவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.
ஒரு வாரத்துக்கு 1 kg கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகுவீங்க. சொல்லுங்க ஐயா. அதே மாதிரி நாள்பட்ட அந்த நுரையீரல் பிரச்சனை இல்லாத, அதாவது இழப்பு, ஆஸ்துமா, வீசிங் இருக்கவங்க, சிலர் வந்து அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி, அதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி நோஞ்சா முன்னாடி வெளியே வராங்கல்ல, நான் வந்து 10 கிலோ லாஸ் ஆகிட்டேன், 15 கிலோ லாஸ் ஆகிட்டேன்னு, அவங்களையும் தேர வைக்கலாம். அதுமாதிரி சில பேருக்கு இந்த HIV பேஷண்ட்டு, கேன்சர் வந்து ஹீமோதெரப்பி இதெல்லாம் பண்ணி ஆள் மெலிஞ்சிருக்காங்க, ஒல்லியா இருக்கவங்க, அதாவது நோயப்பட்டு அதனால மெலிஞ்சவங்களுக்கு அவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுக்கும்போது மற்ற மருந்துகளோடு சேர்த்து இதையும் எடுக்கலாம். அப்படி எடுத்தாங்கன்னா அவங்களும் வாரத்துக்கு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ கூட முடியும். இப்போ சாதாரணமாக நோய்வாய்ப்படாதவங்க 1 கிலோ கூடுவாங்க, நோய்வாய்ப்பட்டவங்களா இருந்தால் 1/2 கிலோலேருந்து 1 கிலோ கூடுவாங்க. நண்பர்களே, உலக வரலாற்றிலே முதல் முறையா சரிங்களா நோய்வாய்ப்பட்டு ஒல்லி ஆகுறாங்க. முக்கியமா சுகர் பேஷண்ட்டு, ஆஸ்மா வீசிங் பேஷண்ட்டு, கிட்னி பேஷண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க, வேற இந்த VDRL தொற்று நோய் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் உடல் வெயிட் லாஸ் ஆகும். அவங்களுக்கே என்னன்றாரு, வாரத்துக்கு 1/2 kg இருந்து 1 kg வரையும் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றாரு. எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, அதாவது சுகர் வந்து வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறோம் எவ்வளவு பேர் இருக்கீங்களா? இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்ல ஏதோ ஒரு வியாதினால எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஷேர் பண்ணுங்க. என் புள்ள உடம்பே தேரமானது, நான் என்னத்த பண்ணுவேன்னு புலம்புறீங்களா? இவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வாரத்துக்கு 1 kg வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றாரு. இது எடுத்துக்கிற முறை சொல்லிட்டீங்க ஐயா. இது பத்திய முறை கேட்பாங்க, சொல்லுங்க ஐயா. பத்தியம் எதுவுமே கிடையாதுங்க. அவர் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன நோய், தெரிஞ்ச நோய், தெரியாத நோய், எந்த நோய் இருந்தாலும் சரி, இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிச்சா அவர்கிட்ட ஏற்கனவே இருக்க பழைய நோய்களும் மறைஞ்சிடும். ஏங்க வேற என்னங்க வேணும்? அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, உச்சந்தலை உள்ளங்கால் வர சொல்லக்கூடிய நோய் இருந்தாலும் சரி, இல்ல சொல்லாம எனக்கு என்ன நோயினே தெரியல அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த நோயும் இந்த மருந்துகளை தொடர்ந்து எடுக்கும்போது சரியாகும்னு சொல்றாரு. ஏங்க இதை விட வேற என்ன மருந்து வேணும் சொல்லுங்க? இதை விட வேற என்ன ஒரு விளக்க உரை சரியா சொல்ல முடியும்னு சொல்லுங்க? அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு வீட்லயும் எப்படி அரிசி, பருப்பு, உப்பு தேவையான பொருளோ அதே மாதிரி இந்த மருந்தும் தேவையான பொருள் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல என்ன நோயினே தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். ஒரு பேஸ்ட் பிரஷ் எப்படி வீட்டுக்கு அத்தியாவசியமோ அதே மாதிரி இந்த மருந்தும் அத்தியாவசியம்ன்றத இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேங்க. கண்டிப்பா இந்த மருந்தை எல்லார் வீட்லயும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஐயா, இதுல வேற ஏதாவது நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? எலும்பு இருக்கு நோய், சயம், காசம், டிபி, இப்படி நோயாளி வந்து கட்டாயம் இந்த மருந்து எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்களை மெலிஞ்சவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மருந்தை சாப்பிட வைங்க. அவங்களா செஞ்சு கூட சாப்பிடலாம், நம்மகிட்ட வாங்கணுதான் அவசியம் கிடையாது. இந்த மருந்து எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சு சாப்பிட்டாலே போதும். 100க்கு 100 அவங்களுக்கு அந்த எடை இழந்திருக்காங்கல்ல, அந்த இடம் மறுபடியும் மீட்டு பழைய ஆரோக்கியமான திடகாத்திரமான நிலைக்கு வந்துருவாங்க. இழந்த போன உடலை திரும்ப மேம்படுத்தி நார்மலா கொண்டு வந்துட முடியும். யாரெல்லாம் ஒல்லியா இருக்காங்களோ, இல்ல யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்களோ, இல்ல யாரெல்லாம் நோஞ்சனா இருக்காங்களோ, அந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி, இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களை அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லுங்கன்றாரு. இப்படிப்பட்ட சித்த வைத்தியர்களும் இந்த உலகத்துல இருக்குதாங்க செய்யறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.